குழந்தைய வளர்க்கிறதே ஒரு கலை. எல்லாராலையும் குழந்தை வளர்த்துட முடியாது. குழந்தை வளர்க்கிறதே வாழ்நாளில் அது ஒரு பெரிய விஷயம். ஏதோ பெரிய மெத்தை, பெரிய ஏசி ரூம், இது மாதிரி குழந்தைய வளர்க்கிறது வளர்ப்பில் சேராது. பின்ன என்ன, பூஸ்பரிசம் படனம். அதனால் பூமியில் தரையில் தான் அந்த குழந்தை உருண்டு வளரணும். அப்போ தான் பூமாதேவி அந்தந்த அங்க அவயவங்களை அழகாக அமைச்சு கொடுப்பாள். எப்போ பார்த்தாலும் மெத்தையிலையே மேலேயே போட்டுட்டே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், சிரஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், கை ஒரு மாதிரியாக ஆகிடும். அதனால தான் உருளணும். பூமியில் உருண்டு பிறண்டு வளர்ந்தால் தான் அந்த பூமாதேவி இந்த குழந்தைக்கு சரீரத்தை ஒரு அழகான அமைப்பாக அமைச்சு கொடுப்பாள். பழைய காலத்துலலாம் பரம சந்தோஷமாக குழந்தையெல்லாம் உருண்டு மிரண்டு மண்ணில் வறண்டு அப்படி வளர்ந்தது குழந்தையெல்லாம். இப்போ எல்லாம் பெரிய கும்பாபிஷேகமாக இருக்குது ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆமாம், ஒரே ஏகப்பட்ட டாக்டர், ஏக குழு, அந்த பார்க்க ஒரே ஆஸ்பத்திரியில் பார்த்தே இல்லைன்னா. ஆமாம், அப்படி இருக்குது. ஆமாம், பார்த்தா தெரியறது. அதுக்கு காரணம் என்ன? புண்ணியம் குறைஞ்சி போயிடுது பிரபஞ்சத்தில். சத்தியம் போயிடுத்து, புண்ணியம் போயிடுத்து. அதனால் எங்கே பார்த்தாலும் எல்லா விதமான துக்கமும் உருவாகிறது தானாகவே. பழைய காலத்தில் நிறையா புண்ணியம் இருந்தது. எந்த கவலையிலையும் யாரும் எங்கேயும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ்ந்தா. கிராமத்துலலாம் கொட்டுற மழையில் குழந்தையெல்லாம் பிறந்தது. சொல்லுங்களேன், இங்கே பார்த்தாலும் ஜல பிரவாகமாக இருக்கும், கரண்ட்டு இருக்காது, மணி தெரியாது, டைம் தெரியாது. கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஜாதகம் கணிச்சாலே உலகங்களில் எப்படி கணிக்கப்பட்டது, எப்படி கணிச்சா வாழலாம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஆகாசத்தை போய் சந்திரன் எங்கே இருக்கான் அப்படின்னு, சூரியன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்ப்பா. அந்த பார்த்த லக்னம் கரெக்டாக இருக்கும் அந்த ஜாதகம். ஒரு ஒரு அஞ்சங்க அந்த நெஞ்சிட்டு பிசிறாது, கரெக்டாக இருந்தது அந்த ஜாதகம். இப்போல்லாம் அப்போ இயற்கையான பிரசவம் குழந்தைகளே இல்லையே. இப்போ டாக்டர்லாம் கூப்பிட்டு சொல்கிறா, எந்த நட்சத்திரத்தில் வேணும், புனர்பூசத்தில் வேணுமா, பூசத்தில் வேணுமா, எந்த நட்சத்திரத்தில் வேணும்னு சொல்லுங்க, அந்த நட்சத்திரத்தில் குழந்தைய எடுத்து கொடுத்துட்றேங்கிறா. இயற்கையாக பூஸ்பரிசமாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல அழகான ஜாதகத்தை கணிக்க முடியும். ஜோசியங்கிறது சத்தியம். பரீட்சித்து பிறந்த உடனே தர்மபுத்திரர் ஜோசியாலெல்லாம் வர சொல்லி பேரம் பிறந்திருக்கான். அந்த பரீட்சித்து எப்படி வாழ்வான், அவனுடைய வருங்காலெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோங்கிறா. ஆமாம், குழந்தை பிறந்த உடனேவே ஜாதக கோவிதாக நாள் பாகவதத்தில் அப்படி கரெக்டாக இருந்தது பழைய காலம். இயற்கையே அழகாக இருந்தது. இப்போ எல்லாம் குளறுபடியாக போயிடுச்சு. முன்ன போனால் முன்னாடி உதைக்கிறது, பின்ன போனால் பின்னாடி உதைக்கிறதுங்கிறப்பல இருக்குது. முட்டுறது உதைக்கிறதுங்கிறப்பல இருக்குது பிரபஞ்சமே.